ரோல்டு ஓட்ஸை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணிவிட்டு, அதாவது 95% 90% வச்சுக்கோங்களேன், அப்படி தான் குக் பண்ணுவேன். ஃபுல்லாக குழன்னு குக் பண்ண மாட்டேன், கிரெயினியாக இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு அது கூட யோகர்ட் ஆட் பண்ணிவிட்டு, தயிர் நல்ல கெட்டி தயிர் அதை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சினமான் இந்த பட்டை இருக்குது இல்லையா, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி ஒரு ஃப்ளேவருக்காக இது மேலே போடுவேன். ஒரு 2-3 ட்ராப் வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன், நேச்சுரல் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் எசன்ஸு. ஸோ இது வந்து ஒரு 1/2 கப்பு இதை போட்டுக்கிறேன். கீழே வந்து கட் ஆப்பிள்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே இது வந்து 1/2 கப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் நல்லது அப்படின்னு நம்புகிற ஒரு பிராண்ட் ஆஃப் ஹனி, ஒரு லிபரலாக ஒரு ஸ்பூன். ஏன்னா வந்து இதில் ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினமான்லேருந்து கிடைக்கிற ஒரு ஸ்வீட்னஸ், அதுக்கப்புறமா ஆப்பிள்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸ், கொஞ்சம் ஹனி ஸ்பூன் அப்படியே வச்சிடுறேன் இதில். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்பிள்ஸை இது மேலே போட்டுடுறேன். ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்ருக்கேன், அவனுக்கு ஒரு ஃப்ரூட் டெய்லிங்கிற கான்செப்டில் எப்போவுமே ஃபுட்டு கொடுப்போம். இன்றைக்கி வந்து ஆப்பிள்ஸ், அதனால் ஒரு ஆப்பிள் இதுக்கு மேலே கட் ஆப்பிள்ஸை மறுபடியும் டாப்பிங் மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரெய்சின்ஸ். இதில் வந்து நிறைய எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரூட் சுகர்.